வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குருவி குடில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனியா குழம்புங்க. இது குழந்தை பெற்ற தாய்க்கு பத்தியமாக செஞ்சு கொடுப்பாங்க. இது அவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. தனியா நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்கலை, தனியா மட்டும்தான் அரைச்சிருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. இப்போ வாங்க தனியா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுடுறேன். பூண்டு நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தனியாவை எங்கள் மாமியார் அம்மிக்கல்லில் வச்சு நல்லா மையாக அரைச்சி செய்வாங்க. அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அவங்க அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. காலையில் பசங்களுக்கு அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுனால எனக்கு டைமும் இல்லை. அதனால் தனியா மட்டும் 1 கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதில் தனியா சேர்த்துருக்கிறதுனால வயிறு புண் ஆற்றும், பித்தம் கட்டுப்படுத்தும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அடிக்கடி செய்வேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற தனியாத்தூளை போட்டுக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 5 பேருக்கு செய்கிறேங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சிடுறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு ஆம்லேட்டு, அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம குருவி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.